ஏற்பட போகுதுங்க. விட்டு போன சொந்தம், நட்பு, காரியங்கள்லாம் மீண்டும் கைகூட போகுது. கொஞ்சம் மறதி தலை தூக்கும். கைக்கு பக்கத்துல பொருள வச்சுட்டு கண்ணாபின்னான்னு தேட போறீங்க. அதுவும் இந்த சமையல் வேலை பண்றவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் படபடப்பு, பரபரப்பு தான் ஏற்படும். பெண்கள் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல கொஞ்சம் கவனமா இருங்க மகர ராசிக்காரவங்க. இந்த யோகா, நடைப்பயிற்சி, தினசரி செய்ற கடமைகள இந்த வாரத்துல 1 நாள், 2 நாள் செய்ய முடியாம, அது ஏதோ ஒரு காரணத்தினால அது செய்ய முடியாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக ஃபீல்லாம் பண்ணாதீங்க. சில விஷயத்த தள்ளி போடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க, கேளுங்க. ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெருமாள் வழிபாடு செய்வது இந்த வாரத்தில் மகர ராசிக்கு சிறப்பை உண்டு. காலவசம் 10ஆம் இடம். இவன் கர்ம யோகி தான். மகர லக்கணத்துக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அந்த துறையில அவன் நிபுணை. துறை சார்ந்த நிலையில ஒரு நிபுணத்துவம், அதுலதான் அவனுக்கு அடையாளமே. 10ஆம் இடம் அப்படின்றது. பட் அதனுடைய அதிபதி சனி. இவர் என்ன செய்யறாருன்னா, இவனுடைய தேவைகள் எதுவோ அதை அவர் தான் தீர்மானிக்கிறார். இவனை தீர்மானிக்க வர்றதே இல்லை. நான் காலையில ஏர்லியரா 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன், மத்தியானம் 2 மணிக்கு லஞ்ச் முடிச்சிருவேன், நைட் 8 மணிக்கு டின்னர் முடிச்சிருவேன்னா இது வேலையே இல்லை. இயற்கை எப்ப இவனை சாப்பிட சொல்லுது, எப்ப தூங்க சொல்லுது, அதுதான் இயற்கை, அதான் கர்மா, அதான் மகரம். ராசி அன்பர்களுக்கான ராசிக்கல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலக்கல். உங்களுடைய ராசிக்கல்லோட நட்சத்திரக்கல்லையும் சேர்த்து அணியும் பொழுது கூடுதல் மேன்மை தரும். மகர ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம். நீங்கள் உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் மாணிக்கக்கல் சேர்த்து அணிஞ்சுக்குங்க. நீங்கள் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் முத்து அணிஞ்சுக்குங்க. நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் பவளம் அணிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசிக்கல் நீளத்தோட இந்த நட்சத்திரக்கல் அணியும் பொழுது கூடுதல் மேன்மை நிச்சயம் பிறக்கும். நன்றி. அவர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள், மனசுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள், குளிர்ச்சியாக இருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சளி தொந்தரவுகள்லாம் வந்திருக்கும், அது இனி வர குளிர்ச்சியா அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் உங்கள் மனசை குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள் அப்படி சொல்லலாம். நிறைய பேர் பாட்டு கேட்கறது, நிறையா ஜபம் செய்வது, நிறையா சுவாமி உடைய பாட்டெல்லாம் நீங்கள் கேட்கறது இல்லையா, மடங்களுக்கு செல்வது, அதாவது உங்கள் மனசுக்கு ரொம்ப லயிக்கக்கூடிய விஷயங்கள் செய்வது அற்புதமான நாள் சொல்லலாம். நினைத்த எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும். அதுவும் இந்த நாள் ஒரு அம்மனுடைய அனுகிரகம், மாரியம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய ஏற்றங்கள் கொடுப்பாள் கோதை நாச்சியார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம், தாமரை நிறம்.